ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் வாக்கிரி. என்னுடைய சேனல் நேம். என்னுடைய சேனலில் ஆரி பேசிக் வீடியோ, ஆரி அட்வான்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ நல்லா புரியும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸாக பார்க்க போகிறோம். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். இந்த ஸ்டிச்சுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ நீங்கள் அதை எடுத்துக்குங்க. டபுள் கலராக வேணும். நான் வந்து பிங்க் எடுத்துருக்கேன். க்ரீன் கலர் சில்க் த்ரெட் டபுள் பெல் தான் நான் எடுத்துருக்கேன். 2 mm பீட், அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் பீடும் எடுத்துக்கலாம். சரி த்ரெட் நீடில் வந்து 14. இதுதான் தேவையான மெட்டீரியல். வாங்க இந்த ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்கேலில் வந்து லைன் போட்டுக்குங்க. லைன் மேலே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க, கீழே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. நீங்கள் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு போட்டுக்குங்க லைன். மேலே ஒரு 10 இன்ச்சு லைன் போட்டிங்கன்னா கீழேயும் ஒரு 10 இன்ச்சு லைன் போட்டுட்டு அதில் வந்து ஒரு இன்ச்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மேலே ஒரு இன்ச் ஒரு இன்ச்சாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். மேலே பண்ண மாதிரி கீழேயும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லைனில் ஒரு இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட்டாக அந்த லைன் வராப்போல் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம லைன் போட்டு பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாகவும் வரும், பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட் போட்டு இப்போ மார்க் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அவுட்புட் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு சரி த்ரெட் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ நான் சரியிலே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பழகத்துக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சரியில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சில்க் த்ரெட்டில் நான் சொல்லித்தரேன். நீங்களும் வந்து நல்லா பழகுனாங்க சில்க் த்ரெட்டில் டேரெக்டாகவும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைனில் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான கலரோ அதை நீங்கள் எடுத்து நீங்கள் போடலாம். இந்த கலர் தான் எடுக்கணும்னு கிடையாது. நான் வந்து பிங்க் கலர் எடுத்திருக்கேன்ல. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த லைன் ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். இந்த செயின் ஸ்டிச் போடும் போது கொஞ்சம் கவனமாக போடுங்க. நம்மளுக்கு என்ன நீட் ஃபினிஷிங் வரணும் இல்லையா, அதனால் நீங்கள் வந்து இந்த செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து பார்க்கறதுக்கு நீட் ஃபினிஷிங்கும் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த லைன் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த லைனில் வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இப்போ கீழே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். இந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடும் போது நீங்கள் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் மீடியமாக நீங்கள் போடுங்க. ஏன்னா நம்ம கிளாத் வந்து சுருக்கம் வரக்கூடாது. இந்த ஸ்டிச் எங்கெல்லாம் போடலான்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்டும் பண்ணலாம். இது பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இதிலே வந்து டைப் 1 டைப் 2 இருக்குது. இதுவும் லீஃபில் வந்து எப்படி போடலானோ மெத்தட் இருக்குது. நான் வந்து ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு வந்துட்டோம் இல்லை, லாஸ்ட்டு வந்த உடனே நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்டிச் வந்து நம்மளுக்கு அழகாக வரும். இப்போ நான் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போது நம்ம வந்து டாட்டாக வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த இடத்துல வந்து செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நம்ம போட்டோம் இல்லையா, அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே நீங்கள் வந்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து போடுங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வெளியே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு வெளியே மேலே இருக்குது இல்லையா, இந்த செயின் ஸ்டிச் இருக்குன்னா அதுக்கு வெளியே வந்து ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும். போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணோம், இப்போ நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம உள்ள செயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா, உள்ளே போட்டுட்டு அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு வெளியே மேலே போடணும்.
இப்போ நம்ம அதை ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. ரிவர்ஸில் எடுத்துகிட்டு திரும்ப அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அதுக்கு கீழ் பகுதியில் நம்ம ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். அது மேல் பகுதியில் அந்த ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு வெளியே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் வந்து நம்ம போடணும், குட்டியாக போடணும். இப்போ என்ன பண்ணோம், இங்கே போட்டோம் இல்லையா, இந்த போட்ட இடத்துல இதுக்கு ஃப்ரண்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த லைனுக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு உள்ள, அதாவது கீழ் பகுதியில் ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு மேல் பகுதியில் ஒரு ஸ்டிச்சு வந்து போடணும். போட்டு அப்படியே ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. இப்போ அந்த இந்த சைடு போட்டோம் இல்லையா ஸ்ட்ரெயின் ஸ்டிச், அதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும், அதுக்கு வெளியே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். ஓகேவா? நம்ம இப்படி போடும்போது என்ன ஆகும்னா இங்கே வந்து ஒரு அழகாக டிசைன் வரும். அது இல்லாமல் இங்கே நடுவில் சென்டரில் வந்து ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சா போல் நம்மளுக்கு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து மாறி மாறி நம்ம இந்த சைடு ஃபுல்லாக போடணும். மறுபடியும் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதுக்குள்ளே ஸ்ட்ரெயின் ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டுக்குங்க குட்டியாக. போட்டுக்கிட்டு வெளியே ஒரு ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போடணும். போட்டுக்கிட்டு நீங்கள் த்ரெட்டை என்ன பண்ணணும், ரொம்ப டைட்டாக இல்லாமல் லூஸாக நீங்கள் வந்து இழுத்துட்டு இப்போ இந்த சைடு உள்ள, இப்போ நம்ம இந்த சைடு போட்டோம்னா கீழே வந்து நம்ம இந்த சைடு ஆப்போசிட் சைடில் நம்ம போடணும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டிச் இது. ஏன்னா இது வந்து ஃபில்லிங் மெத்தட்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளவுஸோட பார்டர், ஸ்லீவ் பார்டர்லலாம் வந்து இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம பார்டர்லாம் பெருசாக தெரியணும், அழகாக போனோன்னா நம்ம வந்து இந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து டைப்ஸ் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு டைப்பாக வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது ஒரு கான்செப்ட் என்னன்னு நீங்கள் புரிஞ்சிக்கணும். நம்ம வந்து ரொம்ப இழுக்காமல் கொஞ்சம் லூஸாக விட்டு போடணும். அதுக்கு ரொம்ப லூஸாகவும் நம்ம போடக்கூடாது. இது பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கும், நம்ம ஸ்க்ரீன் துணியெல்லாம் விரித்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ப்ளஸ் வந்து அதை வந்து நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி சில நேரத்தில் கட்டி விடுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து இருக்கும். இது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நீங்கள்லாம் இந்த ஸ்டிச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரலன்னா, சில்க் த்ரெட்டில் வரலன்னா ஃபஸ்ட்டு சரியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில்க் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சரியில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு அந்த எப்படி நம்ம போடுறோன்னு அந்த மெத்தட் தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம கீழே போட்டோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து அந்த பாயிண்ட் வச்சோம் இல்லையா, அதோடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இந்த ஹேண்டில் பண்ணணும். இப்போ என்ன பண்ணு பாருங்கள். இப்போ நான் இந்த சைடு போட்டேன் இல்லையா, இந்த நம்ம அந்த பாயிண்டில் வந்து இது ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாயிண்டில் வரும்போது நீங்கள் நாட் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அது கண்டினியூ நீங்கள் வந்து பண்ணி போடலாம். பாருங்கள், இது பார்க்கும் போது எந்த அளவுக்கு நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது அடுத்த லைன் எப்படி கொண்டு போகணும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், இந்த சைடு போட்டோம் இல்லையா, நீங்கள் இந்த நீடில் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுங்கள். த்ரெட் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆறாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ எடுத்துட்டோம் இல்லையா, இப்போ வந்து இங்கே நம்ம பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இந்த பாயிண்டில் வந்து இது எடுத்துன்னு போய் போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஏன்னா அடுத்த லைன் உங்களுக்கு எப்படி போடணும்னு தெரியாது இல்லையா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட் வச்சுருக்கோன்னா இந்த பாயிண்டில் நீங்கள் இந்த த்ரெட் எடுத்துகிட்டு போங்க. அந்த த்ரெட்டோட ஷேப் வந்து நல்லா நீட் ஃபினிஷாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. இப்போ அதில் பாயிண்டில் நீங்கள் வந்து உள்ளே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு வெளியே ஒரு ஸ்டிச்சு போடணும். அதை ரிவர்ஸில் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இழுக்கும் போது 2 நூலும் ஒன்றா வரணும், ஒரு நூல் விட்டு ஒரு நாள் வரக்கூடாது. இப்போது நம்ம ரிவர்ஸில் இழுக்கிறோம் இல்லையா, இழுக்கும் போது இப்போ கீழ்ப்பகுதியில் நம்ம உள்ளே ஒரு ஸ்டிச்சு போடணும். இந்த ஒரு லைன் மட்டும் நான் சொல்லித்தரேன், கவனமாக பாருங்கள். அதுக்கு வெளியே ஒரு ஸ்டிச்சு போடணும்.
ஸ்ட்ரெயின் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணோம், இதுக்கு இந்த சைடு போகணும். ஏன்னா இது நம்ம மேலே வந்து இந்த சைடு போனால் கீழே வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இந்த ஸ்டிச்சு வந்து நம்ம போடணும். இந்த ஸ்டிச்சு எப்படி இருக்குன்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் நம்ம போட்டோம் இல்லையா, அந்த டைப் போல் தான் இந்த ஸ்டிச்சு. ஸோ அதனால நீங்கள் ட்ரை பண்ணிட்டாலே உங்களுக்கு இந்த ஸ்டிச்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் நல்லா கற்றுக்கினீங்கன்னா நம்ம இந்த லைன் போடவே தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லைன் போடாமலே டேரெக்டாகவே நம்ம வந்து ஸ்டிச்சு வந்து ஈஸியாக போட்டுடலாம். பார்த்தீங்களா, இது ஆல்டர்னேட்டிவாக வந்து போடும் போது ஒன்று மேலே ஒன்று வந்து அடுக்கி வச்சா போல் இருக்கும். அதுக்காக தான் கீழே வந்து நம்ம லைன் போட்டு நம்ம போட்டோன்னா உங்களுக்கெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸ்டிச்சும் வந்து அழகாக வரும், ஈஸியாக புரியும் இல்லையா. அதுக்காக தான் வந்து நம்ம லைன் போட்டு சொல்லித்தரேன். நீங்கள் ட்ரை பண்ணும் போது பிகினர்ஸ் எல்லோரும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து ஈஸியாகவே வந்துடும். நம்ம ரொம்ப இழுத்து போட வேணாம். ஏன்னா இழுத்து போட்டால் மேலே அந்த லைன் போட்டோம் இல்லையா, அது வந்து சுருங்கி போகுது. ஸோ நம்ம இழுக்காமல் கொஞ்சம் லூஸாகவே விட்டு நம்ம போடலாம். அப்புறம் அந்த ஷேப் வந்து மாறாது. இப்போ இந்த மாதிரி தான் வந்து இந்த ரோப் ஃபுல்லாக முடிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக வந்து நம்ம டாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மெத்தடில் இங்கேயும் வந்து போட்டு முடிக்கிறோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி நான் முடிக்க போகிறேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து போடணும். இது வந்து டைப் 1 நான் சொல்லித்தரேன். டைப் 2 வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன். இது ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ணோன்னா, இப்போ சில்க் த்ரெட் வந்து நான் க்ரீன் கலர் எடுத்தேன் இல்லையா, அதில் வந்து நீங்கள் இந்த த்ரெட்டு என்ன போகிறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர் வந்து எடுத்துக்குங்க. இந்த சில்க் த்ரெட் வந்து நான் வந்து 8 ஸ்டாண்ட் எடுத்துருக்கேன். அதை வந்து நீங்கள் நீடில் வந்து நீங்கள் கோக்கும் போது 8 வந்து 16 ஸ்டாண்ட் ஆகும், 16 ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் இது வந்து 10 இல்லை 12 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 6 அப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வரும். 5 எடுக்கும்போது உங்களுக்கு வந்து 10 வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து இது வந்து துளிப் நீடில்லாம் நீங்கள் போடலாம். சப்போஸ் உங்களுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இல்லை எடுத்துகிட்டு நாட் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இப்போ நம்ம நடுவில் போட்டோம் இல்லையா, இதில் வந்து நம்ம நடுவில் நீங்கள் வந்து போட்டுக்குங்க. நடுவில் வந்து நீடில் வந்து பஞ்ச் பண்ணிக்குங்க. பஞ்ச் பண்ணிக்கிட்டு பீடு இருக்குது இல்லையா, பெரிய பீடு, நீங்கள் 4mm பீடு இல்லை 5mm பீடு, அதை வந்து நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் கோத்தம் நீங்கள் வந்து இதை போடலாம். பீடு வந்து ஏன்னா இந்த ஊசியில் வந்து பீடு வந்து போகலை. ஸோ நீங்கள் வந்து துளிப் நீடில் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து போகும். நீங்கள் அந்த மாதிரியும் வந்து இதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து பெரிய பீடு எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பெரிய பீடு எடுத்துகிட்டு இதில் வந்து நான் பஞ்ச் பண்ணி குத்திக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரியும் நீங்கள் வந்து போடலாம். அப்படி இல்லைன்னா நீ பீடு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெறும் த்ரெட்டு மட்டுமே நீங்கள் வந்து கோத்துட்டு போகலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு மாடலுக்காக நான் இதை போட்டு காமிச்சேன், தெரியுதா? நீங்கள் வந்து ஃபுல்லாக பீடும் நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த த்ரெட்டு மட்டுமே நீங்கள் வந்து அதை கோத்துட்டும் நான் போடலாம். நான் வந்து ஒன்று வந்து த்ரெட்டு, ஒன்று வந்து பீடு வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்களும் வந்து இதை அப்புறம் ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து துளிப் நீடிலும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா குட்டி குட்டி பீடும் நீங்கள் வந்து போடலாம். நம்ம வந்து நீடில் வந்து பெருசாக எடுத்துக்கனால சின்ன பீடு வந்து அதில் போகல, 5mm பீடு மட்டும்தான் போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த த்ரெட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து நீடிலுக்கு ஏற்றாப்புல த்ரெட்டு ப்ளஸ் வந்து இந்த ஸ்மால் பீடை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் துளிப் நீடில் பண்ணும் போது நீங்கள் சின்ன பீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது சரி த்ரெட் எடுத்துக்குங்க. சரி த்ரெட்டில் வந்து நம்ம இங்கே குட்டி குட்டியாக ஹோல்ஸ் தெரியுது இல்லையா, அது தெரியாமல் இருக்கிறதுக்கு இதை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து நீங்கள் சரி த்ரெட்டில் வந்து நீங்கள் போடுங்க. இல்லை சில்க் த்ரெட்டில் போட்டாலும் ஓகே. இல்லை இந்த சரி த்ரெட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து சுகர் பீட் இல்லை 2mm பீடும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் கீழே ஃபினிஷ் பண்ணிட்டேன் இல்லையா, மேலேயும் வந்து நீங்கள் சில்க் த்ரெட் போட்டு போடணும்.
இது ஃபினிஷிங் வந்து எப்படி முடிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கும் தரேன். என்னுடைய கிளாஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம், டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். நீங்கள் இது பின்னாடி வந்து நீங்கள் சரி த்ரெட்டுக்கு பிறகு நீங்கள் வந்து என்ன போடலான்னா சுகர் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை சரி த்ரெட்டே வந்து ரெண்டு லேயராக கூட நீங்கள் வந்து இதை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், பார்க்கறதுக்கு வந்து அழகாகவும் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கும் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா இதோட லுக்கு வந்து இன்னும் கிராண்டாகவும் இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம இது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ நான் இது வந்து ஃபினிஷ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். எண்ணாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணி நான் முடிச்சிடுறேன். உங்களுக்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.